ஓம் சாந்தி. அடியேனின் சிறுவயது பசுமையான நினைவுகளின் பகிர்வு கவி. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, மண்வாசம் நுகர்ந்த ஈர மண்ணில் மாலை வேளை பள்ளி விட்டு வந்து தோழியருடன் பாடுபட்டு மணல் வீடு கட்டி விளையாடி மகிழையிலே திடீரென வந்த மழையில் வீடு கரைந்து கண்முன்னே காணாமல் போனதைக் கண்டு கண்ணீர் சிந்திய காட்சி மெல்ல மெல்ல ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. வாசல் முற்றத்தில் விழும் மழைநீரில் தலை நனைத்து குதித்து தம்பி தங்கையருடன் போட்ட ஆட்டம் மறக்காமல் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. தொடர்வண்டி பயணத்தில் தொடர்ந்தோடும் காட்சிகளை கண்டு கழிக்க ஜன்னல் ஓர இருக்கைக்கு முண்டியடித்து அமர்ந்த கதை மெல்ல மெல்ல நெஞ்சினுள் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. தமிழ் பாட புத்தகத்தின் 10ஆம் பக்கத்தில் பக்குவமாய் மயிலிறகு வைத்து ஒவ்வொரு நாளும் குட்டி போடும் என்று எதிர்பார்த்து ஏங்கி ஏமாந்த கதை இன்னமும் நெஞ்சுக்குள் நிழலாக ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. கல் ஸ்லேட்டை அறியாமல் மிதித்து உடைத்துவிட்டு காணாமல் போனதென்று கணக்காய் பொய் சொல்லி அடி வாங்காமல் வீட்டில் தப்பிய அன்றைய கதை இன்றைய நினைவில் மெல்ல மெல்ல ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. நாளை காலை என்ன உணவு என்று கேட்டு இட்லி என்றால் முகம் சுழித்து தோசை என்றால் முகமலர்ந்த பழைய கதையை நெஞ்சுக்குள்ளே பசுமையாய் முளைக்கின்றதே. வாசலில் வத்தல் ஊற்றும் பொழுது வத்தல் மாவை யாருக்கும் தெரியாமல் வாயில் ஊற்றிய அன்றைய கதை இன்றைய நினைவில் நிழலாடுகிறதே. 50 பைசா வாங்கி கொண்டு டென்ட் கொட்டகையில் படம் பார்க்க தோழியருடன் ஓடிய காட்சி கண்முன்னே ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. தீபாவளிக்கும் திருவிழாவிற்கும் நாட்காட்டியில் நாட்களை எண்ணி எண்ணி ஏங்கிய அன்றைய கதை இன்றைய நினைவில் நிழலாக ஞாபகம் வருதே. திருவிழா கடையில் நாலனாவிற்கு பிபி பலூன் வாங்கி உற்சாகமாய் ஊதி மகிழையிலே பட்டென்று உடைந்து சட்டென்று மனம் சோகமான கதையை சொல்ல வார்த்தைகள் இல்லையே. கண்ணாமூச்சி விளையாடையிலே கண்ணாடி பீரோ பின்னாடி ஒழிந்து கைதவறி பீரோ சுவரில் சாய்ந்து கண்ணாடி நொறுங்கி தந்தையிடம் வாங்கிய சரவெடியான அடி இன்னும் மனதில் பதிந்து அச்சுறுத்துகின்றதே. 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இசை நாற்காலி போட்டியில் முதல் பரிசு பெற்று ஆரஞ்சு வண்ணத்தில் பிளாஸ்டிக் டம்ளர் பரிசு வாங்கி கையில் ஏந்தி வருகையிலே வீதி முழுக்க வியப்போடு கண்டு சிறப்போடு பாராட்டி இல்லத்தில் எனக்கு முன்பே தகவல் தெரிவித்த மகிழ்ச்சி என்னுள் இன்னும் தழைத்தோங்கி இனிக்கின்றதே. அதேபோல் 2011ஆம் ஆண்டு தம்பதி சமேதரா இசை நாற்காலி போட்டியில் வென்று கோவை நகரத்தார் சங்கத்தில் நகரத்தார் சங்க தலைவர் கரங்களில் பரிசு பெற்ற காட்சி பசுமையாக இனிக்கின்றதே. 50 பைசாவுக்கு இனிப்பு குழிப்பணியாரம் வாங்க ஏங்கிய கதையும் 10 பைசாவுக்கு ஐயர் தள்ளுவண்டியில் இனிப்பு சேவு பக்கோடா மிக்சர் என்று மாலை வேளை பொட்டலம் வாங்க ஓடிய கதையும் இன்னும் நாவில் ருசியாக இனிக்கின்றதே. வாழைப்பாடியில் தந்தை ஐஸ் கம்பெனி வைத்திருந்தாலும் 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் குச்சி ஐஸிற்கு மனம் துடியாய் துடிக்குமே. கும்மாயம் கிண்டும் பொழுது வறுத்த பாசிப்பருப்பு மாவின் நெடி மூக்கை தொலைக்குமே. எப்பொழுது தயாராகும் என்று ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்து உமிழ்நீர் சுரக்கையிலே கிண்ணியிலே வந்து விழுந்து நெய்யிலே தொள்ளும் வெல்லம் கலந்த சுவையை ஆட்காட்டி விரலை ஸ்பூனாக்கி சுவைக்கும் பொழுது தேகமெல்லாம் தேனாய் தித்தித்த காட்சியை வருணிக்க வார்த்தைகள் இல்லையே. தைச்செவ்வாய் ஒரு சந்தி பிடிக்க மதிய உணவு வேளையில் உச்சி வெயிலில் வீடு வீடாய் சென்று விசாரித்த கதையை நினைத்தால் இன்றும் வேடிக்கையாயிருக்கின்றதே. பரீட்சை விடைத்தாள் பெயர் வாசித்து கொடுக்கையிலே அனைத்து பாடங்களிலும் ஆவலாய் எதிர்கொள்ள துள்ளும் மனம் கணக்குத்தாள் கொடுக்கையிலே மட்டும் கதிகலங்கி விழிபிதுங்கி விடவிடத்து உயர்த்து கொட்டிய காட்சி மறக்காமல் ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. வளர வளர நம் எதிர்கால கனவுகள் நிறைவேறுமா என்று இறைவனிடம் வேண்டிய கதை நெஞ்சில் நிழலாக நினைவுக்கு வந்ததே.
சம்பாதிக்கும் தருணங்களில் விதவிதமாய் மாதம் 30 நாட்களும் 30 சேலைகளை வண்ணமயமாய் உடுத்தி வளைய வந்த காட்சி நினைவில் வந்து வந்து அலைமோதுகின்றதே. இப்பொழுது எது வந்தாலும் சுக துக்கம் இரண்டையும் சமமாக துணிந்து ஈர்க்கும் பக்குவமான மனநிலையை பெற வேண்டி பரம்பொருள் ஈசனை வேண்டி வணங்கி என் சிறுவயது சில நினைவுகளை தித்திக்கும் தாய்த்தமிழில் தெவிட்டாத தேன் கலந்து கவியாக கோவையிலிருந்து சிறப்பான சிறுவாணி நீர்பாயும் கவிஞர் செந்தமிழரசி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம். ஓம் சாந்தி.